ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் லீடர்ஸ் ஐஏஎஸ். இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ஒரு டாபிக் எடுத்து எப்படி ப்ரிசைஸாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என்விரான்மெண்ட்டில் க்ரீன் ரெவல்யூஷன் அண்ட் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கேன். க்ரீன் ரெவல்யூஷனில் பார்த்தோன்னா க்ரீன் ரெவல்யூஷனில் மூணுன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், அதுக்கப்புறம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர், மூணாவது இரிகேஷன். அதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தியா என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்து முடிச்சிடலாம். க்ரீன் ரெவல்யூஷன் ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு உடனே ஞாபகம் வர்றது வீட் அண்ட் ரைஸ். இது தவிர மெய்ஸ், சோயாபீன், சுகர் கேன் இருக்குது. இந்தியா ஃபர்ஸ்ட்டு லார்ஜ் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் தான் இருந்திருக்கும் இந்தியாவுக்கு இந்த க்ரீன் ரெவல்யூஷன் வரதுக்கு முன்னாடி. இப்போது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியா செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும் ஃபுட் கிரெயின்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக டார்ஃப் வெரைட்டி வேணும். ஏன்னா டார்ஃப் வெரைட்டினா சீக்கிரமாக ஈல்டு கொடுத்துரும், சீக்கிரமாக ப்ரொடக்ஷன் இருக்கும், அப்போ சீக்கிரமாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும், நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும். அதனால் டார்ஃப் வெரைட்டி தேவைப்பட்டுச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1963 நார்மன் இ போர்லாங் அவங்கக்கிட்ட கேட்டிருந்துருப்பாங்க. அப்போ அவங்க இந்தியாவை விசிட் பண்ணி இந்தியாவோட கிளைமேட்டை பார்த்து மெக்சிகோ கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கனால மெக்சிகோ ஆரிஜினோட 2 வெரைட்டியை சஜஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. செமி டார்ஃப் வெரைட்டி சஜஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒன்று லெர்மா ரஜோ, ரெண்டாவது சொனோரா 64. இந்த ரெண்டையும் சஜஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது தவிர 1970 நோபல் ப்ரைஸும் க்ரீன் ரெவல்யூஷனுக்காக இவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். இதுதான் ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் ரிலேட்டடாக. அடுத்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர வேண்டியது என்பிகே. என்பிகேயோட ரேஷியோவும் நமக்கு ஞாபகம் வரணும், 4:2:1. நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தோம்னா அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் நைட்ரேட், யூரியா, இந்த மூணும் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ். இது பிளான்ட் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணோம், வேறு ஃபுட் ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணோம். அடுத்து ரெண்டாவது பாஸ்பேட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தோன்னா அமோனியம் பாஸ்பேட், கால்சியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட். கால்சியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டை சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்கிறோம். கால்சியம் 2 ஹைட்ரஜன் பாஸ்பேட், அதுதான் என்னது சூப்பர் பாஸ்பேட். அடுத்து மூணாவது பொட்டாசியம் ஃபெர்டிலைசர். பொட்டாசியம் ஃபெர்டிலைசர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டாசியம் சல்ஃபேட், பொட்டாசியம் நைட்ரேட். இதுதான் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ் ரிலேட்டடாக. அடுத்து இரிகேஷன். இரிகேஷன் பார்த்தோன்னா வெல், கேனல், ரிவர் லிஃப்ட் இரிகேஷன். வெல் இரிகேஷன் நமக்கு தெரியும், 2 டைப் ஆஃப் இரிகேஷன் இருக்குது. ஒன்று டக் வெல் இரிகேஷன், ரெண்டாவது டியூப் வெல் இரிகேஷன். இந்த வெல் இரிகேஷன்லாம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா பிளெயின் ஏரியாவில், அதுவும் பர்டிகுலராக பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளேஸில் ரொம்பவும் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது கேனல் இரிகேஷன். கேனல் இரிகேஷன் கிளேயி சாயிலுக்கு ரொம்ப சூட்டபிள். அதாவது கிளேயி சாயில்னால் ஈஸியாக வாட்டர் பெர்குலேட் ஆகாது, அப்போ நிறைய ஏரியாவை கவர் பண்ண முடியும். அதனால கேனல் இரிகேஷன் கிளே சாயில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளே சாயில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் இந்தியாவில், அதுக்கப்புறம் கங்கா யமுனா ரீஜியனில் இருக்குது. இங்கெல்லாம் கேனல் இரிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து ரிவர் லிஃப்ட் சிஸ்டம். ரிவர்ஸ் லிஃப்ட் சிஸ்டம் கேனல் இரிகேஷன் ரொம்பவும் ரெகுலராக இருக்காது. அதனால் ரிவரில் இருந்தே டைரெக்டாக கொஞ்சம் பர்டிகுலர் க்ளோஸ் ஏரியாவுக்கு, அதாவது ரிவர் பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு ரிவரை டைவர்ட் பண்ணி இரிகேட் பண்ணதுக்கு விட்டாங்கன்னா அது ரிவர் லிஃப்ட் சிஸ்டம். இது சவுத் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நாலாவது டேங்க்ஸ்னால் சும்மா குட்டி குட்டி டேங்க்ஸில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் எப்போல்லாம் இரிகேட் பண்ணணுமோ, இரிகேஷனுக்கு தேவைப்படுமோ அப்போ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த க்ரீன் ரெவல்யூஷனால் கான்சிக்வன்சஸை பார்த்துடலாம். கான்சிக்வன்சஸ் எதெல்லாம்னா கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீட் ஆகிட்டு, பொல்யூட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் யூட்ராஃபிகேஷன். இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்னால யூட்ராஃபிகேஷன் பயங்கரமாக அதிகமாகிட்டு. சரி, செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் ஏன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சஸ்டைனபிள் க்ரீன் ரெவல்யூஷன் வேணும், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் வேணும். அதனால தான் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் டீக்ரேடட் லேண்டையும் லோ ஃபெர்டைல் லேண்டையும் திருப்பி ரீக்ளைம் பண்ணணும், அதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் விமன் எம்பவர்மெண்ட்டும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போது செகண்ட் இதுக்காக இந்தியா என்ன இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா BGREI, அதாவது பிரிங் க்ரீன் ரெவல்யூஷன் இன் ஈஸ்டர்ன் இந்தியா. இந்த ஸ்கீம் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். எதுக்கு அண்டரில் உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனாக்கு அண்டரில் உள்ளது. இது ஈஸ்டர்ன் ஏரியாவை கிரெயின் பவுல் ஏரியாவை மாற்றுறதுக்காக இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமை கொண்டு வந்திருப்பாங்க. ஈஸ்டர்ன் ஏரியாவில் வாட்டர் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் 2010-11 பட்ஜெட்டில் தான் இந்த அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க.
செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனை வந்து இந்த ஈஸ்டர்ன் ரீஜனில் கொண்டு வரோம். அதாவது சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் வந்து ஈஸ்டர்ன் ரீஜனில் கொண்டு வரணும்னு கொண்டு வந்திருப்பாங்க. இதில் 7 ஸ்டேட்ஸ் இந்த ஈஸ்டர்ன் ரீஜனில் அடங்கும். எதெல்லாம்னா அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஏபிசி, அசாம், பீகார், சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஈஸ்டர்ன் யூபியில் ஈஸ்டர்ன் ரீஜன். ஓகேவா? இந்த 7 ஸ்டேட்ஸும் இதுக்கு அண்டரில் வருது. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், வாட்டர் பொட்டென்ஷியலை ஹார்னஸ் பண்ணணும், ஈல்டு மேக்ஸிமைஸ் பண்ணணும், அதாவது வீட் ரைஸ் பெர் யூனிட் ஏரியாவுக்கு வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இந்த இதை அதாவது பிரிங் க்ரீன் ரெவல்யூஷன் இன் ஈஸ்டர்ன் இந்தியா, இதுக்காக இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து இந்த 3 இன்ஸ்டியூட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து இந்தியன் அக்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட், இல்லைனா இதை வந்து புசா இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜார்க்கண்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி, இது வந்து ராஞ்சியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங், இது வந்து பீகாரில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 வந்து கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ். எதுக்காக? பிஜிஆர்இஏயை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் வந்து என்ன சக்ஸஸ் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா எஃபிஷியன்சி, டேட்டா ஃபார் எஃபிஷியன்சி, அதனால் யூஸ் வாட்டர் அண்ட் ஃபெர்டிலைசர் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். வாட்டர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கான டேட்டா. அடுத்து வந்து டெஸ்டிங் சாம்பிள்ஸ் ஆஃப் சாயிலை வந்து டெஸ்ட் பண்ணுறது. இதுக்காக வந்து மொபைல் ஆப் அப்ளிகேஷன் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால டேட்டா ட்ரிவன் ப்ரிசைஸ் ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர் அப்ரோச்சுக்கு வந்து டேட்டா ட்ரிவனாக இருக்கும் இது இந்த மொபைல் ஆப். அடுத்து வந்து எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா லேசர் லெவலிங்னால 20 to 25% ஆஃப் வாட்டர் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லேசர் லெவலிங்னா என்னென்னு பார்த்துடலாம், காமிக்கிறேன் உங்களுக்கு. லேசர் லெவலிங்னா என்னென்னா 2 அதாவது ஒரு லேசர் இந்த ட்ரைபாட் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம சர்வேயில் பார்த்துருப்போம், ரோட் சர்வேலலாம் ஒரு ட்ரைபாட் இருக்கும். அதிலிருந்து அது வந்து லேசர் டிரான்ஸ்மிட்டர், அதிலிருந்து வண்டியில் வந்து ஒரு லேசர் ரிசீவர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெவலிங் பக்கெட் இருக்கும். அங்கே வந்து அந்த சாண்டை கலெக்ட் பண்ணிகிட்டே போகும், அதாவது எக்ஸஸ் சாண்டை கலெக்ட் பண்ணோம். அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து அந்த லேண்ட் ஏரியா வந்து நிறைய டீப்பாக சாயில் இல்லாமல் இருக்கும், அங்கே வந்து அந்த சாண்டை வந்து அங்கே கொண்டு போட்டுரும். அதனால அந்த ஃபார்ம் லேண்டே வந்து ஃபுல்லாகவே லெவல் ஆயிரும். ஓகேவா? அதுதான். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இதனாலேயே வந்து வாட்டர் வந்து கம்மி பண்ணலாம். அதாவது வாட்டர் யூசேஜ் வந்து லெவலிங் அதிகம், லேசர் லெவலிங் மூலமாக லெவலிங் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து லேபர்ஸ் வந்து கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும், ஏன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும்னா நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும். வாட்டர் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணால் போதும், 20 to 25% ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணால் போதும். இது தவிர வெல்ஸு, பாண்ட்ஸு இதெல்லாம் டெவலப் பண்ணாக்கி எப்பவும் வாட்டர் வந்து அந்த பிளேஸில் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் ஃப்ளட்டு, ட்ராட், சாலினிட்டி டாலரண்ட் ரைஸ் வெரைட்டிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து க்ரீன் ரெவல்யூஷனுக்கு கொண்டு வரதுக்காக சொல்லியிருந்திருக்காங்க. இவ்வளோ தான் க்ரீன் ரெவல்யூஷன் ரிலேட்டடாக. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸில் வந்து மிக்ஸ்டு கிராப்பிங் ஆர் டைவர்ஸ் கிராப்பிங். மிக்ஸ்டு கிராப்பிங்ஸ்னால் என்னென்னா 2 or more crops வந்து க்ரோன் அட் சேம் டைம், ஒரே டைமில் வந்து 2 or more crops வந்து க்ரோ பண்ணுவாங்க. ஆனால் மெச்சூரிட்டி டைம் வந்து டிஃபர் ஆகும். ஒன்று வந்து ஷார்ட் டேர்மாக சீக்கிரமாகவே மெச்சூர் ஆயிரும், ஒன்று வந்து லாங் டேர்மாக ஒரு இயர் பீரியட் அப்படி மெச்சூர் ஆகும். மெச்சூரிட்டி டைம் டிஃபர் ஆகும். இப்போ ஒரு க்ராப் வந்து அந்த டைமில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன்னா அப்போது இன்னொரு க்ராப் வந்து அதை காம்பன்சேட் பண்ணிடும். ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் மிக்ஸ்டு கிராப்பிங்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. அப்படி மிக்ஸ்டு கிராப்பிங்லேயும் ஒரு க்ராப் வந்து லெகுமினஸ் பிளான்டாக இருந்ததுன்னா சாயில் ஃபெர்டிலிட்டியும் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பாலிவெரைட்டல் கல்டிவேஷன் வந்து கொண்டு வரணும். அதாவது செவரல் ஜெனட்டிக் வெரைட்டி, சேம் க்ராப்போட நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்ல, ஒரு க்ராப் தான் இருக்கும், அதாவது ஒரு சிங்கிள் க்ராப் தான் இருக்கும், ஆனால் அதோட வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதுதான் பாலிவெரைட்டல் கல்டிவேஷன் சொல்கிறாங்க. இன்டர் கிராப்பிங்னா நமக்கு தெரியும். இன்டர் கிராப்பிங்னா என்னது, வித்தியாசமாக இருக்கிற பிளான்ட்ஸு. பாலிகல்ச்சர்னால் வந்து மெச்சூரிட்டி வந்து டிஃபர் ஆகிறது தான் பாலிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மோனோகல்ச்சர்னால் ஒரே ஒரு பிளான்ட்டை இல்லைனா ஒரே ஒரு க்ராப்பை வந்து ஃபுல் ஃபீல்டுலேயும் வந்து விதைக்கிறாங்கன்னா அது வந்து மோனோகல்ச்சர். லார்ஜ் ஏரியாவுக்கு வந்து கொண்டு வருவாங்க. இதனால் நிறைய ஃபெர்டிலைசர் வந்து இழுக்கும், நிறைய தண்ணி வந்து தேவைப்படும், எல்லாமே அதிகமாக இருக்கும். ஏன்னா சிங்கிள் க்ராப்னால, மோனோகல்ச்சர்னால, அதனால இது வந்து ட்ராபேக் தான். அடுத்து வந்து ஸ்ட்ரிப் ஃபார்மிங் பார்த்துடலாம். ஸ்ட்ரிப் ஃபார்மிங்கில் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரோவில் வந்து ஒரு க்ராப் வச்சுருப்பாங்க, அடுத்த ரோவில் வந்து இன்னொரு க்ராப், அல்டர்னேட்டிவாக அப்படியே வச்சுட்ருப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா ஃபுல் ஏரியாவும் கவர் ஆயிரும், ஃபுல் ஏரியாவுமே பிளான்ட்ஸ் இல்லைனா க்ராப்பால் நிறைஞ்சிரும். அதனால சாயில் வந்து எராடிகேட் ஆகாது, சாயில் வந்து டிக்ரேட் ஆகாது, சாயில் எரோஷனை ப்ரிவெண்ட் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரிப் ஃபார்மிங் மூலமாக. அதனால் சாயில் ஃபெர்டிலிட்டி இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு பார்த்தோன்னா, மிக்ஸ்டு ஃபார்மிங்கில் வந்து க்ராப்ஸும் இருக்கும், அதே மாதிரி லைஃப் ஸ்டாக்கும் இருக்கும். ஃபார்மும் பண்ணுவாங்க, அதாவது பால்ட்ரி, ஷீப் ரியரிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க, அதே மாதிரி க்ராப்ஸும் வச்சுருப்பாங்க. அப்போ அனிமல் வேஸ்ட்டை எடுத்து வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸாக, பயாலஜிக்கல் ஃபெர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங். அடுத்து வந்து க்ராப் ரொட்டேஷன் பார்க்கலாம். க்ராப் ரொட்டேஷன்னா என்னென்னா, வந்து ஒரு லெகுமினஸ் பிளான்ட்டு, அதாவது பீன்ஸ் அந்த மாதிரி பருப்பு வகைகள் போடுறது, அடுத்து வந்து நான் லெகுமினஸ் க்ராப்பு போடுறது, இப்படி அல்டர்னேட்டிவாக போடுறது. ஒரு தடவை இதுனா ஒரு தடவை அது, நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு க்ராப், அதாவது லெகுமினஸ் அடுத்தது நான் லெகுமினஸ், இப்படி அல்டர்னேட்டாக போடுறது வந்து க்ராப் ரொட்டேஷன் சொல்கிறாங்க. இதனால வந்து இப்படியும் போடலாம், இல்லைனா வந்து ஒன்று வந்து க்ராப் கம்மியாக கன்சியூம் பண்ணுற வாட்டர் கன்சப்ஷன் லெஸ்ஸாக இருக்கிற க்ராப் போடலாம், அடுத்து வந்து மோர் கன்சப்ஷன் இருக்கிறது போடலாம், இப்படி ஆல்டர்னேட்டாக போடலாம். இல்லைனா மேன்யூர் கம்மியாக கன்சியூம் பண்ணுறது போடணும், அடுத்தது அதிகமாக இப்படி ஆல்டர்னேட்டிவாக போடுறது வந்து இதில் எந்த கண்டிஷன் இருந்தாலும் அது வந்து க்ராப் ரொட்டேஷனுக்கு கீழே வந்துடும். மெக்னீஷியம், ஓகேவா? ஓகே, அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்து வந்து நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட்குள்ளே பிளான்ஸில் எத்தனை நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 60 நியூட்ரியன்ஸ். அதில் ஏர்லேருந்து கார்பனும் ஆக்சிஜனும் கிடைக்கும், வாட்டர்லேருந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கிடைக்குது, சாயிலிருந்து மீதி 13 நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்குது. இதெல்லாம்னா 6 மேக்ரோ நியூட்ரியன்ஸ், 7 மைக்ரோ நியூட்ரியன்ஸ். 6 மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து என்பிகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரேஷியோவும் பார்த்துருந்தோம், அந்த என்பிகே, அதுக்கப்புறம் கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர். 7 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அயன், மெக்னீஷியம், போரான், சிங்க், காப்பர், மாலிப்டினம், குளோரின், இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸில் வந்துடும். இப்போ நைட்ரஜன் அப்படின்னு பார்த்தோன்னா, நைட்ரஜன் வந்து ப்ரோட்டீன் ஃபார்மேஷனுக்காக, பிளான்ட் மெட்டபாலிசம்காக உதவுது. அதுக்கப்புறம் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் குளோரோஃபில்ல இந்த நைட்ரஜன் தான் இருக்குது. இது வந்து லைட்டாக அப்சர்வ் பண்ணும், அதே மாதிரி டார்க் க்ரீன் கலர் பிளான்ட்ஸ்க்கு கொடுக்குறது வந்து இந்த நைட்ரஜன் தான், க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுது. பாஸ்பரஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, என்சைமோட எசென்ஷியல் பார்ட்டே வந்து இந்த பாஸ்பரஸ் தான், லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நியூக்ளிக் ஆசிட், அதாவது டிஎன்ஏ, அந்த மாதிரி டிஎன்ஏ அந்த இதுக்கெலாம் வந்து இந்த பாஸ்பரஸ் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ரூட் க்ரோத்துக்கும் வந்து பாஸ்பரஸ் யூஸ் ஆகுது. அடுத்தது பொட்டாசியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ராட், ஃப்ராஸ்ட், டிசீஸ் இதுக்கெல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக அந்த பொட்டாசியம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பன் வந்து எடுத்து அசிமுலேட் பண்ணுறதுக்கு, அதாவது பிளான்ட் வந்து உள்ளே எடுத்துக்கிறதுக்கு, கார்பன் உள்ளே எடுத்துக்கிறதுக்காக கால்சியம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க, பொட்டாசியம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதோட டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பொட்டாசியம் தேவை. அப்புறம் வாட்டரை ரெகுலேட் பண்ணுது, அப்படியே வாட்டரை வந்து மேலே தூக்கிட்டு போகிறதுக்கும் பொட்டாசியம் தேவை. மெக்னீஷியம் அப்படின்னு பார்த்தோம்னா, குளோரோஃபில்ல வந்து மெக்னீஷியம் இருக்குது, என்சைமை ஆக்டிவேட் பண்ணுது. சல்ஃபர் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 அமினோ ஆசிட், எசென்ஷியல் அமினோ ஆசிடில் சல்ஃபர் இருக்குது. இதை தவிர விட்டமின் B1லையும் வந்து சல்ஃபர் இருக்குது. கால்சியம் அப்படின்னு பார்த்தோன்னா, கால்சியம் வந்து செல் டிவிஷனுக்காக, செல் என்லார்ஜ்மெண்ட், போலன் க்ரோத்துக்காக, அப்புறம் லீஃப் ஃபாலை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, இதுக்கெல்லாம் வந்து கால்சியம் யூஸ் ஆகுது. அடுத்தது என்னென்னா
பயோஃபெர்டிலைசர்ஸ் பற்றி பார்க்கலாம். பயோஃபெர்டிலைசர்ஸ் வந்து பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜன், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் வந்து சால்யூபிள் பண்ணுறதுக்கு, ஆர்கானிக் மெட்டீரியலை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பயோஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணலாம். பயோஃபெர்டிலைசர்ஸ்னால் என்னென்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி தான். ரைசோபியம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. லெகுமினஸ் பிளான்ட் அந்த பருப்பு வகைகளில் உள்ள ரூட் நாடியூல்ஸில் வந்து சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ரைசோபியம் இருக்குது. அதாவது சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்னா அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி பிளான்ட்டுக்கும் நைட்ரஜனை எடுத்து கொடுக்குது, அதே மாதிரி அதுக்கும் வந்து அந்த நைட்ரஜனை யூஸ் பண்ணிக்கிறது. அதுதான் வந்து ரைசோபியம். அடுத்து வந்து அசிட்டோபாக்டர்னால் ஒரு ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்சர் பாக்டீரியா. இது வந்து ஏரோபிக்கு தான், அதாவது ஆக்சிஜனில் தான் இது வாழும். அதே மாதிரி ரைசோஸ்பியர் அதாவது ரூட்டோட பிளேஸில் தான் இது வந்து வாழுது. ஆனால் நாடியூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாது. க்ரோத்தை வந்து அதிகப்படுத்துது, ஹார்மோன்ஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வந்து அசோஸ்பைரிலம் அப்படின்னா இதுவும் வந்து ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்சர் ஏரோபிக் பாக்டீரியா தான். இந்த அசிட்டோபாக்டர் மாதிரி தான். அசோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இது வந்து ஒரு அசோசியேஷன் பாக்டீரியா, ஆனால் நூடுல்ஸ் ஃபார்ம் பண்ணாது. அதே மாதிரி இதை ஹார்மோன்னா விட்டமின் க்ரோத்துக்கும் வந்து இது ஒரு சப்ளையராக இருக்குது. அப்புறம் கமர்ஷியல் இன்னோக்லேட்ஸ் அதாவது வேக்சின்ஸ், கல்ச்சர் மீடியா இதுக்கெல்லாம் வந்து இந்த அசோஸ்பைரில்லம் ஒரு மீடியமாக இருக்குது. அடுத்து வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கேனாலே நமக்கு தெரியும் சைனோபாக்டீரியாஸ்னால் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது வந்து நாஸ்டாக் அனபினா இதெல்லாம் வந்து ஃப்ரீ லிவிங் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ். க்ரீன் வந்திருக்கனால ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் தான் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து அசோலா அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து அக்வாட்டிக் பிளான்ட். அதே மாதிரி அனபினாவும் அந்த அசோலாவில் அனபினாவும் இருக்கும். அனபினானா நமக்கு தெரியும், அனபினா என்னது? ப்ளூ க்ரீன் ஆல்கே வந்து இந்த அக்வாட்டிக் பிளான்ட்டில் இருக்கும். 2 to 3% நைட்ரஜன் வந்து வெட் ஏரியாலே இது வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இது வந்து அசோலா அனபினா வந்து கம்பைண்டாக வந்து வேர்ல்டு லெவலில் வந்து இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை பயோஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாஸ்பரஸ் வந்து சாலிபிள் ஆனால் தான் நம்ம பிளான்ட் வந்து அதை எடுத்துக்க முடியும். இப்போ பாஸ்பரஸ் வந்து நோடுலேஷன்லேருந்து ரைசோபியம் வந்து எடுத்து கொடுக்குது, ஆனால் அது சாலிபிள் லெவலாக இருந்தால் தான் வந்து ரைசோபியம் எடுத்து கொடுக்க முடியும். அப்போ ரைசோபியம் வந்து 2 வேலை செய்யுது. ஒன்று வந்து நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்குது, அதே மாதிரி பாஸ்பரஸையும் வந்து ரைசோபியம் கொடுக்குது. அடுத்து மைக்கோரைசல் ஃபங்கை அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸோட ரூட்ஸில் இருக்கும். அதே மாதிரி டிசீஸ், ட்ராட், சாலினிட்டி ரெசிஸ்ட் பண்ணும். அப்புறம் மெட்டாலிக் டாக்ஸிசிட்டி இதையும் டாலரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாஸ்பரஸ்னு ஏற்கனவே பார்த்தோம்ல, அது வந்து சால்யூபிள் கண்டிஷனில் இருந்தால் தான் பிளான்ட்டால் எடுத்துக்க முடியும். அதை டிசால்வ் பண்ணி கொடுக்குறதும் வந்து இந்த மைக்கோரைசல் ஃபங்கை. டிசால்வ் பண்ணதை அதுக்கப்புறம் ரைசோபியம் வந்து பிளான்ட்டுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பயோசார் அப்படின்னா சார்கோல் வெரைட்டி. அது வந்து மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் யூஸிங் பைரோலைசிஸ் ப்ராசஸ்னால் நமக்கு தெரியணும். அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டோ இல்லைன்னா வெஜிடேஷனோ ஃபயர் ஆகிட்டேன்னா அப்போது வரக்கூடிய சார்கோலை தான் இந்த பயோசார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு லெவல்லே அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதாவது நிறைய கார்பன் டை ஆக்சைடை வந்து கார்பன் கண்டென்ட் வந்து இது மூலமாக வந்து சாயில்லே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பைரோலைசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகமாக டெம்பரேச்சர் இருக்கும், ஆனால் ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜனே தேவையில்லை, ஒரு இன்புட்டுமே தேவையில்லை, அது பாட்டுக்கு அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பை ப்ராடக்ட் அப்படின்னா இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். சின்கேஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. இதை தவிர வந்து எக்ஸஸ் ஹீட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சின்கேஸும் எக்ஸஸ் ஹீட்டும் நம்ம வந்து பயோஃபியூல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர ஆர்கானிக் ஆசிட், அதுக்கப்புறம் மீத்தேன் இதுவும் ப்ரொடியூஸ் ஆகுது. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பயோசாரோட அட்வான்டேஜஸ் அப்படின்னா லீச்சிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சர் அதனால் அதிகமாக இருக்கும். சாயில் வந்து ஈஸியாக வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடாது. அதுக்கப்புறம் அசிடிட்டி ஆஃப் த சாயிலை வந்து ரெடியூஸ் பண்ணும்.
கேரளாவில் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கலாம். கேரளாவில் வந்து நிறைய லீச்சிங் நடக்குது. அதனால வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு ஃபிஷ்ஷிங் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து சாயில் எப்படி இருக்கும்னா ஹைலி அசிடிக்காக தான் இருக்கும். நிறைய லீச்சிங் நடக்கும், அதனால் ஹைலி அசிடிக்காக இருக்கும். ஹைலி அசிடிக் இருந்ததுன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அதில் வந்து த்ரைவ் ஆகாது. மைக்ரோ ஆர்கானிசம் அங்கே வாழாது. அதனால் மைக்ரோ ஆர்கானிசம் பேசிக் இல்லைன்னா லைட் அசிடிக் மீடியமில் தான் வந்து வாழ முடியும். அதனால தான் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்பவே இதாக இருக்குது. இப்போ இந்த பயோ சார்கோல் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ணோம், அசிடிட்டி லெவலை, அந்த சாயில் அசிடிட்டி லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடும். அதனால் இந்த பயோ சார்கோல் இருந்ததுன்னா என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, அக்ரிகல்ச்சருக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து காம்போசிட் டீ இது பார்த்துடலாம். காம்போசிட் டீனா ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர். இது வந்து ஜென்ரலாக உள்ளது தான். எப்படின்னா இந்த டீகேட் மெட்டீரியல்ஸ் இருக்கலாம், அதாவது டீகேட் பார்ட்ஸ், டீகே பிளான்ட்ஸை வந்து எடுத்து அதிலிருந்து நிறைய மைக்ரோப்ஸ் உருவாக்க வச்சு, பாக்டீரியா, ஃபங்கை, நெமட்டோட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய உருவாக வச்சு அதை வந்து லிக்யூடாக்கி ஒரு ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறது தான் காம்போசிட் டீன்னு சொல்கிறது. காம்போசிட் டீ வந்து ஏரோபிக் எக்ஸ்ட்ராக்ஷன், மைக்ரோப்ஸ் வந்து காம்போசிட்னாலே தெரியும், டீகேட் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அந்த பார்ட் தான் பிளான்ட்ஸ். அதில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். அப்போ அதை அந்த லிக்யூடை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இன்ஃபெக்டட் பிளான்ட்டோட பார்ட்டில் ஸ்ப்ரே பண்ணிட்டா அப்போ வந்து ஒரு சிம்பிள் சுகரை வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து கோட் பண்ணிடும். அதனால் வந்து ஃபர்தராக வந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் அது தடுக்கும் காம்போசிட் டீ. அடுத்த டாபிக் வந்து வெர்மி கம்போஸ்டிங்னா நமக்கு தெரியும், அனிமல் வேஸ்ட்டு இல்லைனா க்ராப் ரெசிடியூ, அக்ரிகல்ச்சுரல் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறது தான் வந்து வெர்மி கம்போஸ்டிங். இது வந்து மைக்ரோபயாலஜிக்கல் மெத்தடில் வந்து பண்ணலாம். எர்த்வார்ம் வந்து இது மேஜராக வந்து யூஸ் பண்ணுறாங்க வெர்மி கம்போஸ்டிங்கில். அடுத்து வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பார்த்துடலாம். ஆர்கானிக் ஃபார்மிங்னா இது ஒரு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரில் ஒன்று தான். ஏன்னா வந்து நம்ம எல்லாமே அதில் வந்து நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் தான், அதாவது பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கிராப் ரொட்டேஷன்னால் வீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து டைவர்ஸ் பாப்புலேஷன் ஆஃப் சாயில் ஆர்கனிசம் இதெல்லாம் சாயில் ஆர்கனிசம்ஸ் எல்லாம் வந்து டைவர்ஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாம் வந்து சாயிலில் கொண்டு வரலாம். இதனால் வந்து என்ன ஆகும், ஈல்டு வந்து அதிகமாகும். பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பெஸ்ட் பாப்புலேஷன் அதிகமாகிட்டு ஒரு வேளை அவுட் ஆஃப் பேலன்ஸில் போயிட்டுனா அப்போ வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்செக்ட் ப்ரிடேட்டார், அந்த பெஸ்ட்டை சாப்பிடக்கூடியது ப்ரிடேட்டார்ஸ் இருக்கும்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மேட்டிங்கை வந்து டிஸ்ட்ரிப்ட் பண்ணுவாங்க. ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி அதை எடுத்துருவாங்க. பேரியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆர்கானிக் ஃபார்மிங்கில். ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட் அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சிக்கிம். அடுத்து வந்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், IPM, இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கிராப்புக்கு என்னென்ன பெஸ்ட் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னு எவாலுவேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாவில், அந்த எக்காலஜிக்கல் சிஸ்டமில், பார்ட் ஆஃப் த எக்காலஜிக்கல் சிஸ்டமில் ஒரு க்ராப்பை வளர்த்தோன்னா அப்போ என்ன பெஸ்ட் வரும் அப்படின்னு எவாலுவேட் பண்ணணும். அதோட எய்ம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நாட் டு எராடிகேட் பெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறது இல்லை, ஆனால் வந்து டேமேஜை வந்து எக்கனாமிக்கலாக டாலரபிள் லெவலில் வச்சுக்கிறது. நம்மளோட ஃபுட் கிரெயின்ஸை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு டேமேஜ் பண்ணிச்சுன்னா ஓகே, அப்படி அந்த லெவலில் வர்றது தான் வந்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இதில் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில். பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் இல்லைனா கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ஸில் போட்டிருக்கேன். நேச்சுரல் ப்ரிடேட்டார்ஸ், அப்புறம் பேரசைட்ஸ், பேத்தோஜன்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா நேச்சுரல் ப்ரிடேட்டார்ஸ், அந்த பெஸ்ட்டை வந்து சாப்பிட்ற நேச்சுரலாக சாப்பிடக்கூடிய ஒரு அனிமல் இருக்கும்ல, அந்த அனிமலோ இன்செக்டோ இருக்கும்ல, அதான் ப்ரிடேட்டார்ஸ். பேரசைட்ஸ், பேத்தோஜன்ஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் கம்மியாகலை அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. குக்கும்பரில் ஒரு பெஸ்ட் இருக்கும், அது பேர் வந்து ரெட் ஸ்பைடர் மைட். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ப்ரிடேட்டார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, மைட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரிடேட்டார். அது வந்து ரெட் ஸ்பைடர் மைட்டை வந்து சாப்பிட்றோம். அடுத்து வந்து கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கிராப் ரொட்டேஷன், பாலிகல்ச்சர், இன்டர் கிராப்பிங் இப்படிலாம் பண்ணுறதுனால வீடு வந்து கம்மியாகும்.
பெஸ்ட்டும் வந்து கம்மியாகும். இது எல்லாம் முடியலை அப்படின்னா கடைசியாக லாஸ்ட் ரெசார்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிளான்ட்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்டை தான் கொண்டு வருவாங்க. பயாலஜிக்கல் எக்ஸ்ட்ராக்டை எடுத்து அதுக்கப்புறம் அதை தெளிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பைரித்ரம் அப்புறம் ரோட்டினோன் நீம் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து தூவாங்க. இதுதான் வந்து இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதை தவிர வந்து இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் பிடி காட்டனும் வரும். பிடி காட்டன்னா அது வந்து ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் மூலமாக வந்து அதோட ஒரு ஜீனை எடுத்து டிரான்ஸ்ஜீன் இன்னொரு ஜீனை வந்து உள்ளே கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பிடி காட்டன் வந்து இந்தியாவில் வந்து லீகலி அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிடி காட்டன் க்ராப் வெரைட்டியை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் வந்து எந்த ஜீனை எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அந்த ஜீனை தான் எடுத்திருப்பாங்க. இதனால் இந்த பிடி காட்டன் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டண்ட். ஓகேவா? இந்த இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து எக்ஸ்பர்ட் நாலேஜ் வேணும். எந்த க்ராப்புக்கு எந்த பெஸ்ட் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் நாலேஜ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இருக்கணும். அது வந்து ஃபார்மர்ஸ்க்கு இருக்காது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு க்ராப்பையும் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ரிசர்ச் பண்ணலை, அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து இது வந்து இந்த பெஸ்ட் மெத்தட் இருக்குல்ல, அதாவது பெஸ்ட் கண்ட்ரோல் மெத்தட், இது வந்து ரொம்பவே ஸ்லோ. கன்வென்ஷனல் மெத்தட், அதாவது ஃபெர்டிலைசர்ஸ் நார்மல் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதோட ரொம்பவே ஸ்லோ ப்ராசஸ். அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி பெஸ்ட் வந்து அட்டாக் பண்ணும். அப்போ அந்த மெத்தட் வந்து தெரிகிறதும் ரொம்ப கஷ்டம். அடுத்து வந்து இனிஷியல் காஸ்ட் வந்து இதுக்காக செலவு பண்ணுறது ரொம்ப அதிகம். ஆனால் லாங் டேர்மில் வந்து காஸ்ட் வந்து ஒரு வேளை கம்மியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், அதாவது டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட் இல்லைனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடி காட்டன் நம்ம பார்த்தோம். அதோட ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஒயிட் ஃப்ளை அப்படின்னு ஒரு பெஸ்ட்டு அட்டாக் வந்திருக்கும். பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் பயங்கரமாக அந்த பிடி காட்டனை ஃபுல்லாகவே அழிச்சிருக்கும். அப்போ பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் இதுக்கும் வந்து எதிராக இருக்குது. இவ்வளோ தூரம் பண்ணியும் வந்து அது பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இல்லை. இருந்தாலும் ஆனால் ஒரு சில அது பட்டர்ஃப்ளை அப்புறம் பீட்டல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அப்புறம் காட்டன் உல் வார்ம் சம்திங் அதற்கெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ட் தான். ஆனால் இந்த ஒயிட் ஃப்ளைக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இல்லை. இதை தவிர ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டன் ரைஸ், இதில் வந்து விட்டமின் ஏயை வந்து அதிகப்படுத்தியிருப்பாங்க. அதனால் வந்து மால் நியூட்ரிஷனான சில்ட்ரன்ஸ்க்குலாம் கொடுத்தோன்னா விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பிடி ரைஸ், இது வந்து சைனாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் கிடையாது. இது வந்து சால்ட் அண்ட் ஃப்ளட் டாலரண்ட் வெரைட்டியாக இருக்கும். அடுத்து வந்து டொமேட்டோஸில் வந்து டிரான்ஸ்ஜெனிக் ஜீனை கொண்டு வந்தோன்னா எத்திலின் ஃபார்மேஷனை ரெடியூஸ் பண்ணிடலாம். அதாவது சீக்கிரமாக பழுத்துறாது. அப்போ வந்து அதிகமாக அந்த டொமேட்டோஸை ரொம்ப நாளைக்கு வந்து செல்ஃப் பீரியட் வந்து அதிகப்படுத்தலாம். அடுத்து வந்து கோல்டு டேமேஜ், பிளான்ட்ஸ்க்கு வந்து கோல்டு டேமேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஆன்டி ஃப்ரீஸ் ப்ரோட்டீனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அனிமல்லேருந்து எடுத்திருப்பாங்க. அதாவது அக்வாட்டிக் அனிமல்லேருந்து ஃபிஷ்ஷிலேருந்து எடுத்து ஆர்டிக் ஃபிஷ்ஷஸோட பிளட்லேருந்து இந்த ஜீனை எடுத்து எதுக்கு ஒரு பிளான்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அப்போது பிளான்ட்லேருந்து பிளான்ட்டும் எடுக்கலாம், அனிமல்கிட்டருந்தும் பிளான்ட்டுக்கு வந்து மாற்றி வைக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு டாபிக் விட்டுட்டேன், ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஒரு டாப்பிக்கு, இதையும் பார்த்துடலாம். நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், இது வந்து 2001 கொண்டு வந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். ஆர்கானிக்னு அக்ரிகல்ச்சர்னு நினச்சிடக்கூடாது, இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறது தான், சர்டிஃபிகேஷன் பாடி தான் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் ஸ்டாண்டர்டில் இருந்ததுன்னா அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்க்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரியில் வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதை மீட் பண்ணிச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. அடுத்து வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவல்யூஷனில் வந்து நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கோம். க்ரீன் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்னா நம்ம தெரியணும், ஃப்ரூட் ஹனி அது தெரிஞ்சது தான் ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி. அடுத்து வந்து கோல்டன் ஃபைபர்னா ஜூட்டு, கிரேனா வந்து ஃபர்டிலைசர், பிளாக்னா பெட்ரோலியம், பிங்க் ரவுண்டுனா என்னது பிங்க் ரவுண்டு,
பிங்க்குக்கு வந்து பிக்கு, அதுக்கு மீட், அதாவது மீட்டு, அதுக்கப்புறம் ஆனியன், ரவுண்டுனா வந்து பொட்டேட்டோ, ரெட்டுனா டொமேட்டோ, அப்புறம் சில்வர் எக்கு பால்ட்ரி, அப்புறம் எல்லோனா ஆயில் சீட்ஸ். அப்புறம் சில்விகல்ச்சர்னா என்னது, ஃபாரஸ்ட் ட்ரீஸை வந்து கல்டிவேட் பண்ணுறது, இந்த உருவாக்குறது. ஒலிரிகல்ச்சர்னா வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஹெர்ப்ஸ்னால் கீரை வகைகள், சின்ன சின்ன பிளான்ட்ஸ். அடுத்து வந்து ஆர்போரிகல்ச்சர்னா உட்டி பிளான்ட்ஸ், கொஞ்சம் பெரிய பிளான்ட்ஸ். அடுத்து பொமோகல்ச்சர்னா ஃப்ரூட்ஸு. ஏரோஃபோனிக்னா பிளான்ட்ஸ் வந்து சாயிலில் இருக்காது, ஏர்லேயே வாழக்கூடியது, அதுதான் வந்து ஏரோபோனிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோபோனிக்ஸ் வந்து ஆர்ச்சிட்ஸ் எல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வரும், அதாவது சாயில் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற மாய்ஸ்சர் எடுத்து அது வாழும். அடுத்து வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் இதுவும் சாயிலில் இருக்காது, அது தண்ணியில் இருக்கும். அடுத்து ஜியோஃபோனிக்ஸ்னால் நார்மலாக எல்லா பிளான்ட்ஸும், அது சாயிலில் மீடியமில் இருக்கிற எல்லா பிளான்ட்ஸும் வந்து ஜியோஃபோனிக். அடுத்து அக்வாஃபோனிக்னால் இது ஒரு சிம்பேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில், அதாவது அக்வா கல்ச்சர் அண்ட் ஹைட்ரோஃபோனிக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.